ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஸ்டியோ கைனமெட்டிக் அண்ட் ஆர்த்தோ கைனமெட்டிக் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது பயோமெக்கானிக்ஸை வந்து எந்தெந்த இயரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் சைடில் போகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் வர நோட்ஸ் வந்து எந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பேன், நான் சிந்தியா நார்க்கிற அந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணி வந்து எடுத்திருப்பேன். இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த நோட்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். கீழே வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்கை தொட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஸ்டியோ கைனமெட்டிக்ஸ் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புக்கில் வந்து லைன் பை லைனாக வந்து ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலாக வந்து சொல்லிடுறேன். ஆஸ்டியோ கைனமெட்டிக், ஆஸ்டியோனா என்னதுன்னா போனுன்னு அர்த்தம், கைனமெட்டிக் அப்படின்னா என்னதான் மூவ்மெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து போன் வந்து மூவ் ஆகிறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆஸ்டியோ கைனமெட்டிக்னுவாங்க. போன் மூவ் ஆகிறத வந்து மொத்தம் 3 தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா போன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, போன் வந்து எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகுது, போன் வந்து எந்த பிளேனில் மூவ் ஆகுது, இந்த மாதிரி வந்து போனோட மூவ்மெண்ட் வந்து 3 தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. போனோட மூவ்மெண்ட் தான் என்னது, ஆஸ்டியோ கைனமெட்டிக். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ அதில் வந்து போனோட டைரக்ஷன் பார்ப்போம். போன் எந்தெந்த டைரக்ஷன்லாம் மூவ் ஆகும், ஃப்ளெக்ஷனில் மூவ் ஆகும், எக்ஸ்டென்ஷனில் மூவ் ஆகும். நான் வந்து ஹியூமரஸ் போனுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃப்ளெக்ஷனில் மூவ் ஆகும், எக்ஸ்டென்ஷனில் மூவ் ஆகும், அப்டக்ஷனில் மூவ் ஆகும், அடக்ஷன் வரும், மீடியல் ரொட்டேஷன் வரும், லேட்டரல் ரொட்டேஷன் வரும். இதான் வந்து போனோட மூவ்மெண்ட்டோட டைரக்ஷன். இப்போ அடுத்து வந்து ஆக்சிஸ் பார்க்க போகிறோம். போன் வந்து மொத்தம் 3 ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகும். எந்தெந்த ஆக்சிஸ்னா சஜைட்டல் ஆக்சிஸ், ஃப்ரண்டல் ஆக்சிஸ், லாங்கிட்யூனல் ஆக்சிஸ். இந்த 3 ஆக்சிஸில் வந்து போன் வந்து மூவ் ஆகும். ஒன்று ஆக்சிஸ் நமக்கு இருக்கனாலே பிளேனுன்றது ஒன்று இருக்கும். ஆக்சிஸ்னா என்னதுன்னா ஒரு லைனு, பிளேன்னா வந்து சர்ஃபேஸ். போன் வந்து மொத்தம் 3 பிளேன்ல வந்து மூவ் ஆகும். எந்தெந்த பிளேன்னா சஜைட்டல் பிளேன், ஃப்ரண்டல் பிளேன், டிரான்ஸ்வர்ஸ் பிளேன். இந்த மாதிரி 3 பிளேன்ல வந்து போன் வந்து மூவ் ஆகும். அவ்வளோதான் கைஸ், ஆஸ்டியோ கைனமெட்டிக் வந்து முடிஞ்சு. ஓகே, இப்போ லைன் டு லைன் வந்து ஆஸ்டியோ கைனமெட்டிக்ஸை வந்து ரீட் பண்ணுவோம். ஆஸ்டியோ கைனமெட்டிக்ஸ் ரெஃபர் டு தி மூவ்மெண்ட் ஆஃப் தி போனி லிவர். போன் மூவ் ஆனதான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோ கைனமெட்டிக்னு சொல்லுவாங்க. போனி லிவர்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து போனுன்னு நம்ம சொல்லலாம். These movements are typically described by the plane in which motion occurs, sagittal, frontal, transverse plane, the axis about which they occur, sagittal, frontal, longitudinal respectively, and by the direction of movement, flexion, extension, abduction, adduction, and medial rotation, lateral rotation. போனோட மூவ்மெண்ட்டை வந்து எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா பிளேனில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆக்சிஸில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, டைரக்ஷனில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. போன் வந்து எப்படி மூவ் ஆகும், பிளேனில் வந்து மொத்தம் 3 விதமாக மூவ் ஆகும். சஜைட்டல், ஃப்ரண்டல், டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் வந்து போன் வந்து மூவ் ஆகும். அடுத்த ஆக்சிஸ், போன் வந்து எந்த ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகும், மொத்தம் 3 ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகுன்றாங்க. சஜைட்டல் ஆக்சிஸ், ஃப்ரண்டல் ஆக்சிஸ், லாங்கிட்யூனல் ஆக்சிஸ். இந்த 3 ஆக்சிஸில் வந்து போன் வந்து மூவ் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட், போன் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்னா ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். இது வந்து ஒரு ஷோல்டர் ஜாயின்ட்க்கு எக்ஸாம்பிள், ஓகேவா? இந்த ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன், அடக்ஷன், மீடியல் ரொட்டேஷன், லேட்டரல் ரொட்டேஷன். அவ்வளோதான் கைஸ், ஆஸ்டியோ கைனமெட்டிக்ஸ் வந்து முடிஞ்சு. ஆர்த்தோ கைனமெட்டிக்ஸ் இதை லைன் டு லைன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலாக வந்து சொல்லிடுறேன். ஆர்த்தோ கைனமெட்டிக்ஸ், ஆர்த்தோனா என்னன்னா ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ன்னுவாங்க, இல்லாட்டி ஜாயிண்ட் சர்ஃபேஸ்ன்னுவாங்க. ஜாயிண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னதுன்னா 2 போனும் அட்டாச் ஆகிற இடம் இருக்குல்ல, அதை தான் வந்து ஜாயிண்ட் சர்ஃபேஸ்ன்னுவாங்க. கைனமெட்டிக்ஸ் என்னது, மூவ்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஜாயிண்ட் சர்ஃபேஸ் மூவ் ஆகிறதா என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோ கைனமெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜாயிண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து அதில் வந்து மூவ் ஆகும். 3 டைப் இருக்கு. மொதல் ஒன்று வந்து ரோலு, செகண்ட் ஒன்று வந்து ஸ்லைடு, தேர்ட் ஒன்று வந்து ஸ்பின்னு. ரோல் தான் என்னதுன்னா நம்ம வந்து ரோட்ல வந்து டயர் வந்து ரோல் ஆகும்ல, இது வந்து ரோலிங்வாங்க. அடுத்து வந்து ஸ்லைடிங்னா என்னதுன்னா நம்ம வந்து இப்போ வந்து மழை பெய்யும் போது வந்து பிரேக்கை வந்து பிடிப்போம், பிரேக் பிடிச்சா வந்து இப்படி ஸ்லைட் ஆகிட்டு போகும்ல, ஸ்கிட், அது பேரு. ஓகே, அதுதான் வந்து ஸ்லைடிங்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஸ்பின்னிங் தான் என்னதுன்னா ஸ்பின்னு அப்படின்னா என்னதுன்னா ஒரே இடத்துல வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்காது, அதை தான் வந்து ஸ்பின்னுவோம். ஓகே கைஸ், இப்போ லைன் டு லைன் வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். ஆர்த்தோ கைனமெட்டிக்ஸ் ரெஃபர் டு தி மூவ்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் சர்ஃபேஸ். ஆர்த்தோனா என்னது, ஜாயிண்ட் சர்ஃபேஸ் இல்லாட்டி ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ன்னு. ஜாயிண்ட் சர்ஃபேஸ் என்னது, 2 போனும் அட்டாச் ஆகிற இடம் இருக்குல்ல, அதான் வந்து ஜாயிண்ட் சர்ஃபேஸ்னுவோம். அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து அது வந்து என்னது, ஆர்த்தோ கைனமெட்டிக்ஸ். இப்போ வந்து மொத்தம் 2 ஜாயிண்ட் சர்ஃபேஸ் இருக்கும். அதில் ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். இந்த மூவ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஒன் ஜாயிண்ட் சர்ஃபேஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் அதர். ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து ஒன்னொன்று கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்வர்ஸ் பேஸ் ஃபார் தி மோஷன். அந்த ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸை என்னன்னு சொல்லுவாங்க, பேஸ்ன்னு சொல்கிறாங்க. வேர் தி அதர் சர்ஃபேஸ் மூவ் ஆன் தி ஃபிக்ஸ்டு பேஸ். ஃபிக்ஸ்டாக இருக்க பேஸில் வந்து இன்னொரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் வந்து மூவ் ஆகும். மொத்தம் 2 ஜாயிண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். இன்னொரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதில் வந்து மூவ் ஆகும்.
இப்போ ஜாயிண்ட் சர்ஃபேஸ் மூவ் அதில் மொத்தம் 3 டைப் அதை வந்து பிரிக்கிறாங்க. ரோலு, ஸ்லைடு, ஸ்பின், இந்த மாதிரி வந்து 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. இப்போ ரோலிங் பார்க்க போகிறோம். ரோலிங் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் சர்ஃபேஸ் ஆன் அனதர் ஜாயிண்ட் சர்ஃபேஸ். ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸில் வந்து இன்னொரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து ரோல் ஆகிறத வந்து என்னன்னு சொல்லுவோம்? ரோலிங்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டயர் ரோலிங் ஆன் தி ரோடு. ரோட்டில் வந்து டயர் வந்து ரோல் ஆகும்ல, அதான் வந்து ரோலிங்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம ஹியூமன் பாடியில் வந்து எக்ஸாம்பிள் எதை வந்து சொல்கிறாங்கன்னா, femoral condyle roll posteriorly on the fixed tibial condyles during squats. வந்து ஸ்குவாட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சிட்டப்ஸ் பண்ணும் போது ஃபிமோரல் காண்டைல் வந்து இந்த ஃபிக்ஸ்டு டிபியல் காண்டைல வந்து போஸ்டீரியரா பின்பக்கமா வந்து ரோல் ஆகுதுன்னு சொல்றாங்க. நான் இதுக்கு வந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கேன், அதை பாருங்களேன். இது வந்து டிபியா, இது வந்து ஃபிமோரல் காண்டைல். இந்த இடம் வந்து என்னது? டிபியல் காண்டைல். இந்த இடம் வந்து என்னது? ஃபிமோரல் காண்டைல். ரோலிங் அப்போ எப்படி வந்து நடக்குது? போஸ்டீரியரா பின்பக்கமா வந்து ரோலிங் வந்து நடக்குது. இது ஹியூமன் பாடியில் ஒரு எக்ஸாம்பிள். நம்மளோட நீ ஜாயிண்ட்ல வந்து இது நடக்கும். During pure rolling, the multiple point on one articulating surface contact the multiple point on another articulating surface. இப்போ அந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ரோடு, ஓகேவா? நான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இது வந்து ரோடு, இது வந்து என்னது? டயர், ஓகேவா? இது ரோடு, இது வந்து டயரு. இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் நான் சொல்றேன். இந்த டயர் இருக்குல்ல, டயரை வந்து ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் நான் சொல்றேன். இப்போ இந்த டயரை வந்து மொத்தம் நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். அதுல இது 1, இது 2, இது 3, இது 4, இந்த மாதிரி நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த ரோட்லயும் நான் 4 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். மொதல் பாயிண்ட் 1, இங்க 2, இங்க வந்து 3, இங்க 4, இந்த மாதிரி வந்து நான் ரோட்ல வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போ இந்த டயர் வந்து ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த டயர் வந்து ரோல் ஆகுது. ரோல் ஆகும்போது எப்படி வரும்? இந்த 2 பாயிண்ட் இங்க வந்துடும், 1 இங்க போயிடும், 3 இங்க வந்துடும், 4 இங்க வந்துடும். இப்போ நான் திருப்பி அடுத்து ரோல் பண்றேன். டயரை வந்து நான் என்ன பண்றேன்? அடுத்து ரோல் பண்றேன். ரோல் பண்ணும்போது என்ன வரும்? 3 இங்க வரும், 2 இங்க வரும், 1 இங்க வரும், 4 இங்க வரும். திருப்பி நான் வந்து இந்த டயரை வந்து ரோல் பண்றேன். அப்போ இங்க என்ன வரும்? 4 வரும், இங்க வந்து 3 வரும், இங்க வந்து 2 வரும், இங்க வந்து 1 வரும். இப்போ இது மூலியமா நான் வந்து ரோலிங்ல வந்து என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இது வந்து நான் ரோடுன்னு வச்சுக்கிறேன், இது வந்து நான் டயர்ன்னு வச்சுக்கிறேன். ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் என்னது? 1 2 3 4. ஒன்னொரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்க மல்டிபிள் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? ரோலிங்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ ரோலிங்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ரோலிங்னா என்னது? ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்க மல்டிபிள் பாயிண்ட்டும் இன்னொரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்க மல்டிபிள் பாயிண்ட்டும் டச் ஆனால் அது வந்து என்னது? ரோலிங்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து ஸ்லைடு பார்க்க போறோம். ஸ்லைடிங் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் சர்ஃபேஸ் ஆன் அனதர் ஜாயிண்ட் சர்ஃபேஸ். ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ்ல வந்து இன்னொரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து ஸ்லைட் ஆனால் அதை வந்து ஸ்லைடிங்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, வென் பிரேக் வீல்ஸ் ஸ்கிட், மழை பெய்யும் போது வந்து பிரேக்கை வந்து பிடிச்சனா வீல் வந்து ஸ்கிட் ஆகும்ல, அதுக்கு வந்து அதான் வந்து ஸ்லைடிங்னு சொல்றாங்க. For example, the femoral condyle slide anteriorly on the tibial condyle during squats. Squats அப்போ வந்து ஃபீமர் காண்டைல் வந்து டிபியல் காண்டைல வந்து ஆன்டீரியரா வந்து ஸ்லைட் ஆகுன்றாங்க. ரோலிங் அப்போ என்ன நடக்கும்? ஃபீமர் காண்டைல் வந்து டிபியல் காண்டைல போஸ்டீரியரா ரோல் ஆகும். ஆனா ஸ்லைடு எப்படி ஆகும்? எப்ப நம்ம வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணும் போத ஃபீமர் காண்டைல் வந்து டிபியல் காண்டைல வந்து போஸ்டீரியரா வந்து ரோல் ஆகும். இப்போ அதுவே வந்து ஸ்லைடிங் பார்ப்போமா? ஃபீமர் காண்டைல் வந்து டிபியல் காண்டைல்ல ஆன்டீரியரா ஸ்லைட் ஆகும். போஸ்டீரியர்னா பின்னாடி ரோல் ஆகும், ஆன்டீரியர்னா முன்னாடி வந்து ஸ்லைட் ஆகும். எப்போ? ஸ்குவாட்ஸ் பண்ணும் போது. இந்த 2 மூமெண்ட்டுமே ஒரே நேரத்துல தான் வந்து நடக்கும், ஓகேவா? இந்த ஸ்லைடிங்க்கு இன்னொரு பேர் என்னதுன்னா கிளைடிங்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி லீனியர் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. ஏ சிங்கிள் பாயிண்ட் ஆன் ஒன் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் கான்டாக்ட் மல்டிபிள் பாயிண்ட் ஆன் அனதர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். அங்க எடுத்தோம்ல அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த லைன் என்னது? ரோடு, இது டயரு, இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இந்த டயருன்றது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இப்போ இந்த டயர்ல வந்து மொத்தம் 4 பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1 2 3 4, இந்த மாதிரி 4 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ரோட்லேயே 4 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 1 2 3 4, இந்த மாதிரி வந்து 4 பாயிண்ட் வந்து நான் ரோட்லேயே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்லைடு தான் எப்படி ஆகும்? இப்படியே மூவ் ஆகும், அப்படியே தேய்ச்சிட்டே மூவ் ஆகும். அப்போ இந்த 1 வந்து எங்கே வரும்? 2ல வரும்.
எந்த ஒரு பொசிஷனுமே டயர்ல வந்து மாறி இருக்காது, அதான் ஸ்லைடு. இப்போ வந்து திருப்பி வந்து மூணுக்கு வரும்போது எப்படி இருக்கும், திருப்பி அந்த ஒன்று இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஸ்லைடு தான் என்னது, அப்படியே டயர் வந்து எப்படி ரோட்டை தேய்ச்சிக்கிட்டே போகும். 1 இங்கே 2 இருக்கும், இங்கே 3 இருக்கும், இங்கே 4 இருக்கும். இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு வந்தாலும் எப்படி இருக்கும் ஸ்லைடிங்ல, 1 வந்து 4ல் இருக்கும், 2 3 4. இப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இது வந்து நான் வந்து டயர்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் வந்து ரோடுன்னு எடுத்துக்கிறேன். ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்க சிங்கிள் பாயிண்ட் வந்து இன்னொரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ்ல இருக்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்னது, 1 2 3 4 மல்டிபிள் பாயிண்ட்ஸே வந்து ஸ்லைடிங் அப்போ வந்து டச் பண்ணும். இதை தான் வந்து ஸ்லைடிங்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ வந்து காமனாக நடக்கும்னா பியூர் ஸ்லைடிங்ல நடக்கும், பியூர் ஸ்லைடிங்ல நடக்கும். அதே மாதிரி நம்ம ரோலிங் ஒன்று பார்த்தோம்ல, இது வந்து எப்போ நடக்கும்னா பியூர் ரோலிங்ல வந்து நடக்கும். ரோலிங்கும் ஸ்லைடிங் வந்து நார்மலாக மூவ்மெண்ட் நடக்கும்போது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் நடக்கும். அதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. காம்பினேஷன் ஆஃப் ரோலிங் அண்ட் ஸ்லைடிங் யூஸ்வலி அக்கர் டுகெதர் டியூரிங் தி மோஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் மூவ்மெண்ட். நார்மல் மூவ்மெண்ட் அப்போ ரோலிங்கும் ஸ்லைடிங் வந்து ஒன்றா தான் வந்து நடக்கும். ரோலிங்கும் ஸ்லைடிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நடக்கும். ஸ்குவாட்ஸ் அப்போ நம்ம வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணோன்னா போஸ்டீரியராக வந்து என்ன நடக்கும், ரோலிங் நடக்கும். ஆன்டீரியராக என்ன நடக்கும், ஸ்லைடு நடக்கும். அதான் இந்த பாயிண்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ரோல் போஸ்டீரியர்லி, ஸ்லைட் ஆன்டீரியர்லி. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்பின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸ்பின்னா ரொட்டேஷன் ஆஃப் ஒன் ஜாயிண்ட் சர்ஃபேஸ் ஆன் தி அனதர் ஜாயிண்ட் சர்ஃபேஸ். ஒரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ்ல வந்து இன்னொரு ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து ஸ்பின்னாக தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பின்னிங்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பாயிண்ட் ஆன் ஒன் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ரொட்டேட் ஆன் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் அனதர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அதே மாதிரி இது வந்து என்னது, ரோடு. இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இது வந்து என்னது, டயர். இது என்னது, ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இப்போ நான் ரோட்ல 4 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், 1 2 3 4. அதே மாதிரி வந்து டயர்ல 4 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன், 1 2 3 4. ஸ்பின்னிங் தான் என்ன சொல்லியிருக்கு, ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இங்க 2 3 4 இதுக்கு தான் போகாது. இங்கே வந்து டயர் வந்து 2 3 4 வராது, ஒரே பாயிண்ட்ல வந்து சுத்திக்கிட்டே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்பின்னு வாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், இது ஒரு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸை நான் டயர்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸை நான் வந்து ரோடுன்னு எடுத்துக்கிறேன். சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஒன் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் கான்டாக்ட் வித் தி ஒன்னொரு டச் பண்ணுது, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் அனதர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ். இப்படி நடந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம், ஸ்பின்னு சொல்லுவோம். For example, the head of the radius spin on the capitulum of humerus during the pronation and supination. நம்ம வந்து ஃபோராம்ல வந்து ப்ரொனேஷனோ சுப்பினேஷனோ பண்ணும் போது ஹெட் ஆஃப் ரேடியஸ் வந்து கேப்டபுலத்துல வந்து ஸ்பின் ஆகும். இந்த இப்போ படத்தை காட்டுறேன். இந்த இடம் வந்து ஹெட் ஆஃப் ரேடியஸ், இது வந்து கேப்டபுலம், இது சுப்பினேஷன், இது வந்து ப்ரொனேஷன். சுப்பினேஷன் ப்ரொனேஷன் பண்ணும்போது வந்து ஹெட் ஆஃப் ரேடியஸ் வந்து இந்த கேப்டபுலத்துல ஒரே இடத்துல வந்து சுத்தும். ஓகேவா கைஸ்? இப்போ கடைசியாக வந்து எந்த டாபிக் பார்க்க போறோம்னா, கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ரூல் தான் பார்க்க போறோம். கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் ரூல் அப்படின்னா என்னதுன்னா, கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும், அதுல வந்து கான்கேவ் சர்ஃபேஸ் வந்து மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இருக்க ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸும் சாஃப்ட் ஆஃப் தி போனும் வந்து ஒரே டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க, கான்வெக்ஸ் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, கான்கேவ் வந்து மூவ் ஆகும் போது, இப்படி வந்து மூவ் ஆகும் போது ஸ்லைடிங்க வந்து சேம் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். மொதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ கான்கேவ் சர்ஃபேஸ்ல வந்து கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் வந்து மூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கான்வெக்ஸ்ல இருக்க ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸும் சாஃப்ட் ஆஃப் தி போனு இது ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். இதுல வந்து ரோலிங்கும் ஸ்லைடிங்கும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நடக்கும். இது வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அவ்வளவுதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு.